வேணும். இப்போ எல்லாம் விளையாடுறா கிரவுண்டு இப்போ தேவை, உபகரணங்களும் தேவை. பெட்ரூம் உபகரணங்கள் தேவை. தம்பி நீ என்ன சொல்லு? எங்களுக்கு உடுத்த ஜேசியும் ஷர்ட்ஸும் அந்த பூட்ஸும் தேவை. நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன தேவை உங்களுக்கு? கிரவுண்ட்ஸை நீட் பண்ணணும் என்ன? சரி, ஓகே. நீர் சொல்லும்பா. பந்து தேவை. பெட்டு இந்த கிரவுண்ட்ஸை இது மட்டப்படுத்தினா சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட கிரவுண்ட்ஸில் விளையாடுறதுக்கு லைட்டுகள், வேற பூட்ஸு, வேற ஜேசி, விக்கெட், பெட்டு. தங்கமுறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேட்டி பாரதி. நாங்கள் நிற்கிறது இன்றைக்கு கோரக்கங்கட்டு குடியிருப்பு. இந்த கோரக்கங்கட்டு குடியிருப்பு எங்கே இருக்குன்னு சொன்னால், பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு போகிற பாதையில் டெண்டாங்கட்டையிலிருந்து நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வர இந்த கோரக்கங்கட்டு குடியிருப்பு இருக்குது. இந்த குடியிருப்புக்கு இருக்கிற மக்கள் மிகவும் வறுமக்கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த வறுமக்கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விளையாட்டு மைதானிலே இல்லாத ஒரு விளையாட்டு மைதானத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே விளையாடி கொண்டிருக்கிற மாணவர்கள், சிறுவர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை எங்களுக்கு சீர் செய்த சொல்லியும், அடுத்தது விளையாட்டு மைதானத்துக்கான விளையாட்டு உபகரணங்களை, தாங்கள் விளையாடுறதுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் எங்கள்கிட்ட கேட்டு நிற்கிறாங்க. பல தடவைகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணினாங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னால், இந்த கிராமத்தில் இருக்கிற ஆர்டிஎஸ் தலைவராயும், அடுத்தது நீதவான் சமாத நீதவான், அவருக்கு ஜேபின்னு சொல்லுவாங்க, அவர் ஆர்டிஎஸ் தலைவராயும் இருக்கிறார். அவர் எங்களுக்கு பல தடவை எங்களுக்கு ஃபோன் பண்ணினார். எங்களோட பகுதியில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, அந்த விளையாட்டு மைதானத்தை எங்களுக்கு செய்துதாங்க, அதில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, அந்த விளையாடுற பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, அதையும் எங்களுக்கு செய்து சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மிக விரைவாக நான் நினைக்கிறேன் டைம் போய்கொண்டிருக்குது, அதால் லைட் போயிடும். அதுக்காக தான் நாங்கள் வேகமாக, நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்துட்டு வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு நிதி உதவி செய்துட்டு வந்திருக்கிறோம். விளையாட்டு மைதானத்தையும் நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு நாங்கள் காட்டி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்கணும் என்று சொல்லி கேட்டு வாங்க நாங்கள் ஃபுல்லாக விளையாட்டை பார்ப்போம். உறவுகளே, நாங்கள் இப்போ விளையாட்டு மைதானத்துக்கு இருக்கிற அந்த டீமை தான் நாங்கள் இந்த விளையாடுற படிகளை தான் நாங்கள் சந்திக்கிறோம். அதுலேயும் இந்த கிராமத்தின் சமாத நீதவான், ஆர்டிஎஸ் தலைவர், அவர் வந்து விளையாட்டு கழகத்தின் செயலாளர் செல்வானையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் அவங்களூடாகத்தான் நாங்கள் சில உதவி திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம். சரி, நாங்கள் செல்வானைகிட்ட கேட்போம் முதல் தடவையாக. செல்வானை, இப்போ நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே இவ்வளோ பிள்ளைகளும் இங்கே விளையாடுறாங்க, ஓகே, விளையாடுறதுக்கு இப்போ நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? இப்போ என்னத்தை இதில் நீங்கள் கேட்குறது முன்பாறீங்க? என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இந்த மைதானம் வந்து நீண்ட காலமாக நாங்கள் விளையாடி கொண்டு வரோம். இந்த மைதானம் வந்து புனரமைப்பு இல்லாத நிலையிலே இருக்குது. இந்த மைதானத்தினுடைய புனரமைப்பு எங்களுக்கு செய்திருக்கணும். அதோட எங்களோட படிகள் வந்து நீண்ட காலமாக விளையாட்டு கொண்டு வர விளையாட்டு உபகரணங்கள் சிலது இல்லை. அதாவது ஃபுட்பால் பந்தாக இருக்கலாம், கிரிக்கெட் அதுகளாக பெட்டுகளாக இருக்கலாம், பந்துகளாக இருக்கலாம், வாலிபால் இதெல்லாம் இருக்கலாம். அப்போ எங்களுக்கு இன்னும் விளையாடக்கூடிய பொடிகள் இன்னும் நிறைய பொடிகள் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் அவங்களை இணைச்சி நாங்கள் விளையாடுறதுக்கு எங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் தேவைப்படுறதா அந்த உபகரணங்களையும் தருவோம். மற்றது எங்களை மைதானம் தெரிவித்து தருவோம். உண்மையிலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, கடந்த காலங்களில் நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலைகள் எப்படியா இருக்கின்றது. இப்போ உண்மையிலே எங்களோட கிராமத்திலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியிலையும் இவ்வளோ பொடிகளையும் வச்சு நாங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு இவங்களை உருவாக்கணுன்றதுக்கான இந்த விளையாட்டை நாங்கள் ஊக்குவிச்சு கொண்டு வரோம். இதுக்கான ஒத்துழைப்பு நீங்கள் செய்து தரணும்ன்றதை நீங்கள் சொன்னது ஓகே தான். என்னென்னா, சமூக சீர்கேடை வந்து இல்லாமல் அளிக்கிறது ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட தான் செய்யலாம். படிகள் எல்லாம் வந்து விளையாட்டு மைதானத்துக்கு வருவாங்களா இருந்தால் அந்த சில செயல்பாடுகள் இல்லாமல். சரி, இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இந்த சின்னாக்கள் எல்லாம் வந்து இங்கே விளையாடுறாங்க. சிலருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் பூட்ஸ் தேவையாக இருக்கும், சில ஜேசி தேவையாக இருக்கும், சில பொருட்கள் தேவையாக இருக்கும். சொல்லுங்க. பந்து தேவை, பெட்டு, இந்த கிரவுண்ட்ஸை இது மட்டப்படுத்தினா சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட கிரவுண்ட்ஸில் விளையாடுறதுக்கு லைட்டுகள், வேற பூட்ஸு, வேற ஜேசி, விக்கெட், பெட்டு, பந்து. சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். விக்கெட், பெட்டு,
பந்து பந்து விக்கெட் கிரவுண்ட் நீட் படுத்தணும் பேட் விக்கெட் உபகரணங்கள் தேவைப்படும் தமிழ் சொல்லையா பெட் விக்கெட் தேவைப்படும் க்ரௌண்டை நீட் பார்க்கணும் இப்போ எல்லாம் விளையாடுறா க்ரௌண்டு இப்போ தேவை உபகரணங்களும் தேவை கோல் போஸ்டர் திருத்தணும் விளையாட்டு உபகரணங்கள் ரைட் ஓகே இதில் மற்ற எங்களை பொறுத்தளவில் இந்த கிராமத்தில் வந்து உண்மையிலேயே வந்து இந்த விளையாட்டு மைதானத்தை சீர் செய்து தரக்கூடிய வலு இல்லை இது வந்து ஏதோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அரசாங்க அதிகாரிகளால் அவங்க ஊடாகத்தான் இதை வந்து செய்து கொடுக்க முடியும். ஆனால் இப்போதைய தேவைக்கு இப்போ உடனடி தேவைக்கு வந்து யாராலையும் உடனடியாக செய்யலை. இவங்களுக்கு கேட்கறது போல விளையாட்டு உபகரணங்களை வந்து பெற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகளால் மட்டும்தான் செய்து கொடுக்க முடியும் உடனடியாக. மற்றவங்களாலையும் உடனடியாக செய்து கொடுக்க முடியாது. நாங்கள் கிராம சேவையாளருடையும் ஒரு கதைப்போம் இது சம்பந்தமான. நான் இங்கே 2003 இருக்கிறேன். 2003 இருக்கிறீங்க. 2003 இப்போ உங்களுக்கு இந்த கிரவுண்டில் செயல்பாடு தெரியும். இப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களோட கிரவுண்டுக்கு முக்கியமாக இந்த இருக்க ஃபுல்லாக இருக்க இது போட்டு நீட் பண்ணி தரணும். அப்படியே பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி தான் விளையாடுகின்றாங்க. மற்றது இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இந்த உபகரணங்கள் முக்கியமாக தற்போதைக்கு தேவைப்படுறது என்னென்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ எங்களுக்கு முதலாவது இந்த கிரவுண்டில் திருத்தி தரணும். இப்போ வெறுங்காலோடெல்லாம் கிரவுண்டில் விளையாண்டு கொண்டில்லை விளையாட இல்லாத என்ன முள் அதுகள் கல்லுகள் இருக்குது. அப்போ பூட்ஸுகள் அதுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டு அவங்க சொன்ன விளையாட்டு உபகரணங்கள். அடுத்து இப்போ நாங்கள் டீமை வந்து அவேர்னஸ் பண்ணுறோம். இப்போ வேறு டீமுகள் இந்த மெச்சல் நடத்தும் போது போக முடியலை. என்ன சொன்னால் இந்த இருந்தாலும் ஒரு விளையாட்டு மைதானத்தை நாங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தை நாங்கள் இன்றைக்கு போட்டு அந்த மைதானத்தின் வேலை வந்து அமோகமாக நடந்து கொண்டிருக்குது. அது வந்து இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு பெருமை. நாங்கள் முதலாக வந்து செய்த ஒரு உதவி திட்டத்தால் இன்றைக்கு அந்த விளையாட்டு மைதானம் பெரிய ஒரு ஓகோண்டு வளர்ந்து இன்றைக்கு பெரிய ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கு. அப்போ இதை வந்து எனக்கிட்ட நிறைய தரம் உங்களோட ஆர்டிஎஸ் தலைவர் உங்களோட சமானிதவன் வந்து கனதரம் கேட்டவர் எங்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து காணொலிகளை பதிவு செய்கிறது உதவி செய்கிறன்ற பக்கத்தால் தெரிஞ்சதால் செய்ய முடியலை. கிரவுண்டுகள் அதில் நீட் பண்ணி தரணும். இந்த போட்ஸ் அல்லது உபகரணங்கள். அடுத்தது இந்த தண்ணி வசதி அப்படி செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு. தண்ணி வசதி இல்லை நைட் டைம்ல தான் வந்து விளையாடு லைட்டு எல்லாத்தையும் ரெடியாக. சரி ஓகே. நாங்கள் காணொலியை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிராமத்தை நான் ஏற்கனவே சொன்னான் மிகவும் வறுமைப்பட்ட ஒரு கிராமம். வறுமை கோட்டுக்குள்ளே வாழுகின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் தான் இங்கே விளையாடி கொண்டிருக்கணும். இவைகள் வந்து கேட்குற இதுகள் வந்து முக்கியமான தேவைகள். ஒன்று புள்ளா தங்களுக்கு லைட் போஸ்ட்டை செய்தர சொல்லி கேட்டிருக்கணும். அதே போல் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இங்கே விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பூட்ஸும் அடுத்தது அவங்களுக்கு ஜேசி அடுத்தது விளையாட்டு உபகரணங்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்யணுமென்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் நேரடியாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு அந்த உதவியை கொடுக்கலாம். அந்த பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு உங்களோட பேரோட இந்த கிரவுண்டில் விளையாடுமென்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.